எல்லாருக்கும் 2 பேர் இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஒருத்தர் பல பேருக்கு சமானம். நேரத்தை கொடுத்துருங்க, 2 பேருக்குள்ள நேரத்தை கொடுத்துருங்க. அண்ணன் ஷானவாஸ் பேசுகிறப்ப எப்படி அந்த அந்த அமைப்பு நடத்தின கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அறச்சீற்றத்தோடு பேசினாங்க. 2018 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வாஜ்பாயோட புகழஞ்சலி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமா ஏறி வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்று முழக்கமிட்டார். அந்த பாஜகவும் பாவலரை கொண்டாடாது. அந்த மேல ஏறினீங்க, அதை கேட்டோம்னா அது அரசியல் மாண்பு நாகரிகம். நாங்க போய் பாரதிய பேசின சொன்னா அது ஒண்ணு RSS குழந்தை அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த மேடங்கிறது மாட்டு சித்தாந்தம் கொண்டவங்களையும் மாட்டு கருத்து கொண்டவங்களையும் மாட்டு அமைப்பை சேர்ந்தவங்களையும் ஏற்றக்கூடிய மேடை தான். அதே மேடையில பெரியாரியவாதி நன்னன் பங்கேற்றுக்கிறாங்க. அதே போல அண்ணன் திருமா அம்பேத்கர் சுடல் விருது கொடுத்தாருல, அம்பேத்கர் சுடல் விருது இந்து ராம், அந்த இந்து ராமும் அதே மாதிரில பேசியிருக்காரு. உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் அவரும் அதே மாதிரில பங்கேற்றிருக்காரு. இவங்க எல்லாம் பங்கேற்று பேசுறப்ப RSS வரல, பிஜேபி வரல. நாங்க பங்கேற்று பேசினா மட்டும் RSS குழந்தைங்கிறீங்க. சரி, RSS அவ்வளவு எதுக்குறீங்கன்னா பேசுறாருங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மேடையா வேணாலும் இருக்கலாம். என்ன பேசுறாருங்கிறது முக்கியம் இல்ல. ஐயா நேரம் முடிஞ்சுங்கய்யா, நேரம் முடிஞ்சு இருங்கய்யா, அதெல்லாம் நேரம் முடிஞ்சது கேட்காது, உங்க பதிவு இங்க வராது. அதாவது அதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க சாவர்க்கையின் கடவுள் என் ரத்தத்திலே இந்துத்துவா ஊறி கிடக்குது என்று முழங்கியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பற்ற கூட்டணிக்குள்ள, இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்தீங்க? நாங்க மேடை ஏற்று வந்துட்டோங்க. எங்க நிலைப்பாடு வேற, அந்த மேடை நிலைப்பாடு வேற. நாங்க போன ஆண்டு பாரதிய கொண்டாடினோம். அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சரியான பதில் போன்னு சொன்னீங்களா? அன்னைக்கும் தூட்டுறீங்க, இன்னைக்கும் தூட்டுறீங்க. இப்ப இன்னொரு கேள்வி எழுப்புறேன். சமரசம் இல்லாம விசிக பாஜக இருக்குதுன்னா 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில எப்படி விசிக அங்க வைத்தது? கெச்ராஜா காரைக்குடியில் வெற்றி பெற்றார், திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். கெச்ராஜா பெற்ற வெற்றியில விசிகாவின் வாக்கு இருக்கு, திருமா பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு. 2001 சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் திருமாவளவன் 2004 வரைக்கும் இருந்தார். 2004 ராஜினாமா பண்ணார். இதுக்கு இடையில 2002 குஜராத் நிலப்படுகொலை, குஜராத் நிலப்படுகையின் போது ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறினார். அண்ணன் திருமாவளவன் வெளியேறல. எதுக்கு? அப்ப அங்கங்க போச்சு உங்க RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. வாஜ்பாய் சனாதனத்தை வைத்தாரா? வாஜ்பாய் அகண்ட பாரத்தை வைத்தாரா? வாஜ்பாய் மனு தர்மத்தை வைத்தாரா? அவருக்கு அதே கோட்பாடு தானுங்க. அன்னைக்கு எப்படி கூட்டம் வச்சீங்க? இப்ப நீங்க